அனைவருக்கும் வணக்கம். தினகரன் பேப்பர்ல நாள்தோறும் வெளியாயிட்டு வர ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினாவிடை பார்க்க போறோம். 23/8/2024 அன்றைக்கு வெளியாயிருக்க வரலாறு தொடர்பான கேள்விகளின் தொடர்ச்சியை தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 321வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது எப்போது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, 1920ஆம் ஆண்டு. 322, இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை ஆப்ஷன் சி, 1861ஆம் ஆண்டு. 323, இந்திய தொல்லியல் துறையின் முதல் தலைமை இயக்குனர் யார்? விடை ஆப்ஷன் டி, அலெக்சாண்டர் கன்னிங்காம். 324, யார் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அறியப்படுகின்றார்? விடை ஆப்ஷன் ஏ, அலெக்சாண்டர் கன்னிங்காம். 325, மன்னர் அசோகரின் கல்வெட்டுகளை முதலாக படித்து கூறியவர் யார்? விடை ஏ, ஜேம்ஸ் பிரின்சிப். 326வது கேள்வி, பிரம்மி மற்றும் கரோஸ்தி வரி வடிவத்தில் எழுதப்பட்ட அசோகரது கல்வெட்டுகள் எப்போது படிக்கப்பட்டன? விடை பி, 1837ஆம் ஆண்டு. 327வது கேள்வி, குவாட்சைட் மனிதர்கள் என்று அறியப்படுபவர்கள் யார்? ஆன்சர் சி, பழங்கற்கால மனிதர்கள். அடுத்து 328, பெரும்பான்மையான பிம்பேத்கா குகை ஓவியங்கள் எந்த காலகட்டத்தினை சேர்ந்தவை? இடைக்கற்காலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 329, பிம்பேட்கா குகை ஓவியங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களுள் ஒன்றாக 2003 அறிவிக்கப்பட்டன. பிம்பேட்கா அமைந்துள்ள இடம், இதுதான் கேள்வி. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, விந்திய மலைத்தொடர், மத்திய பிரதேசம். 330, இந்தியாவில் வரலாற்றுக்கான ஆதார காலத்திற்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு? விடை பி, சிந்து சமவெளி. 331, புத்தரின் பிறந்த மற்றும் இறந்த வருடம்? பிறந்த வருடம் 563 கிமு, இறந்த வருடம் 483 பிசி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 563 கிமு மற்றும் 483 பிசி. 332, சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹரப்பா. 333, மனிதனால் உபயோகப்படுத்தப்பட்ட முதல் உலோகம் எது? ஆன்சர் பி, செம்பு. 334, சரியான வாக்கியங்களை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும். 2 தென்னிந்தியாவின் தொடக்க காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகின்றது. 335, இறந்தோர்களின் மேடு என கூறப்படும் மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்.டி. பானர்ஜி. 336, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதல் நகரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி, 1921. அடுத்து 337, தவறான இணைகளை தேர்க. இதில் நதிகளுடைய பழைய பெயரும் புதிய பெயரும் கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி, இவற்றுள் எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் பொருந்தியிருக்கு. பருஷ்னி, ராவி, சுதத்ரி, சத்லஜ், சரஸ்வதி, கக்கார், விபாசா, பியாஸ். 338, ரிக்வேதத்தின் 3வது மண்டலத்தில் இடம்பெற்றுள்ள காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது? காயத்ரி மந்திரம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாவித்ரி, சூரிய கடவுள். 339, கீழ்கண்ட எந்த கடவுள் ரிக்வேத காலத்தில் நெறிகளுக்கான கடவுளாக அல்லது ரிட்டா என்று அறியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வருணன், நீர்க்கடவுள். 340, இந்திய துணைக்கண்டத்தில் கீழ்கண்ட எந்த இடத்தில் வேளாண்மை செய்ததற்கான தொடக்க கால ஆதாரம் கிடைக்கின்றது? விடை ஆப்ஷன் சி, மெகர்கார். 341, ஹரப்பா நகரங்களில் கீழ்கண்ட எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்படவில்லை? விடை இரும்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 342, ஹரப்பா நகரங்களில் உழப்பட்ட நிலம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ, காளிபங்கன்.
அடுத்து 343வது கேள்வி, ரிக்வேத கால சமூகத்தில் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் கீழ்க்கண்ட தெய்வங்களை வரிசைப்படுத்தவும். இதற்கான விடை ஆப்ஷன் சி, 1, 2 மற்றும் 3. இந்திரன், அக்னி, வருணன், இதான் வரிசை. அடுத்த கேள்வி 344. ரிக்வேதம் 10 மண்டலங்கள் மற்றும் 1027 பாடல்களை கொண்டது. வருண முறையின் தோற்றத்தை கூறும் புரு சசுப்தம் எந்த மண்டலத்தில் காணப்படுகின்றது? விடை டி, 10வது மண்டலம். 345. சிந்து சமவெளியில் கீழ்கண்ட எந்த இடத்தில் குதிரையின் சொச்ச மிச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? விடை கர்கோட்டத்தா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 346. சிந்து சமவெளியில் கீழ்கண்ட எந்த இடத்தில் அகழாய்வு செய்ததில் பாரசீக வளைகுடா முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன? விடை டி, லோத்தல். 347. வேதத்தின் விளக்க உரைகள் காணப்பட்டது எங்கேன்ற மாதிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பிராமணங்கள். 348. வேதங்களில் எத்தனை உபநிடதங்கள் காணப்படுகின்றன? ஆன்சர் டி, 108. 349. உபநிடதங்கள் எவ்வாறு அறியப்படுகின்றன? ஆப்ஷன் பி தான் ஆன்சர், வேத அந்தம். 350. சமண சமயம் தென்னிந்தியாவில் யாரால் பரப்பப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பத்ரபாகு. 351. கீழ்கண்ட எந்த சிந்து சமவெளி நகரத்தில் பானை அல்லது தாழியில் வைத்து அடக்கம் செய்யும் முறை கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கர்கோட்டதா. அடுத்து 352வது கேள்வி, கீழ்கண்ட எந்த நூல் மகாசன பதங்கள் பற்றிய பட்டியலை முதலில் தந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அங்குத்தார நிகாயா. 353. பாடலிபுத்திரத்தினை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, உதயன். 354. மகத அரசின் முதல் தலைநகர்? விடை ஆப்ஷன் ஏ, ராசகிருதம். 355 மற்றும் இன்றைக்கான இறுதி கேள்வி, சரியான வாக்கியங்களை தேர்க. விடை ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2, ரெண்டுமே சரியப்பனா. பழுப்பு வண்ண மண்பாண்டங்கள் வேத காலத்துடன் தொடர்புடையவை. செம்பு கற்கால பண்பாட்டினைச் சேர்ந்த மக்கள் காவி வண்ண மண்பாண்டங்களை பயன்படுத்தினர். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.